वेंकटनाथार्य कवितार्क्य केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वागमदीमहे प्रणीमहे च तत्राढ्यौ दम्पती जगदाम्बती ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे वेदान्तगुरुमुखार्जितभागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकल्जिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् उपवीतिनमूर्ध्वपुण्ड्रवन्तं त्रिजहत्पुण्यफलं त्रिदण्डहस्तं शरणागतसास्तवाहमीडे शिखया शेखरिणं पतिं यतीनाम्. ஸ்ரீ ராமானுஜருடைய வைபவமும் அவருடைய சிஷ்யர்களுடைய வைபவமும் அவருடைய கிரந்தங்களுடைய வைபவமும் அப்படின்னு பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். சுவாமி தேசிகன் மங்களாசாசனம் பண்ணபடி எதிராஜ சப்தத்தில இன்னைக்கு ஆச்சரியமான ஸ்லோகங்கள் 38வது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பிக்கணும். நம்ம மதம் அப்படின்னு விசிஷ்டாத்வைத மதம் அப்படின்னு ஒண்ணு இல்லைன்னா, ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னு ஒருத்தர் இல்லைன்னா பெருமாளுக்கே கஷ்டம் அப்படின்றத ஆச்சரியமா இந்த ஸ்லோகம் சொல்றாரு. ஏன்னா பெருமாளை அவ தப்பா புரிஞ்சிருக்காளா, எப்பேற்பட்டவர் பரபிரம்மம் அப்படின்றதையே தப்பா புரிஞ்சுக்கிறா அப்படின்றத இங்க ஆச்சரியமா எடுத்து காட்டுரு. கபர்தி மதகர்தமம் கபில கல்பனா வா குராம் துரத்ய யம தீத்யதத் द्रुहिणतन्त्रयन्त्रोदरम् कुदृष्टि कुहनामुके निपततः परब्रह्मणः करग्रह विचीक्षणो जयति लक्ष्मणोऽयं मुनिः அப்படின்னு சாட்சாத் பெருமாளுக்கே பெருமாளை பத்தியே அவர் கல்யாண குணம் இல்லை அப்படி இப்படின்னா சொல்ல ஆரம்பிச்சுட்டா. இதர மதங்கள் அப்படின்னு நீங்க சொல்லும் பொழுது கபர்தி அப்படின்றது சைவ மதம், அப்புறம் கபில மதமானது, அப்புறம் துரத்திய அப்படின்னு இங்க சொல்லும் போது ஒவ்வொரு மதமாக மாயாவாத மதம், அத்வைத்தம் எல்லாம் சொல்லிட்டு வரேன். அதுக்கு முன்னாடி ஒரு உதாரணத்தை சுவாமி பரவாக்கோட்டை சுவாமி நமக்கு எல்லாருக்கும் ஆச்சரியமா புரியும்படியான ஒரு உதாரணத்தை கொடுத்து அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை அவர் ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, ஒருத்தன் ஒரு நல்ல சொகுசான ஒரு இடத்துல போய் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான். அவனுடைய மித்திரன் மூலமாக அது போற வழி தெரிஞ்சுட்டான். போற பாதையில கொஞ்ச தூரம் போனா ஒரே சேராக இருக்கு. இப்ப சேர்ல இந்த பக்கம் அந்த பக்கம் தாண்டி அவனால போக முடியல. சரி, சேர்லயே போனா அது உள்ள போறது. அதுக்கப்புறம் எப்படியோ கஷ்டப்பட்டு சேர்ல இருந்து தப்பிச்சு கால்கையெல்லாம் அலம்பிண்டு மேற்கொண்டு போறான். அதுக்கப்புறம் போனா மிருகங்களை பிடிக்கிறதுக்காக வலை போட்டிருக்கா, அந்த வலையில போய் மாட்டின்ட்டான். அதுக்கப்புறம் கஷ்டப்பட்டு ஒரு 2 ராத்திரி இருந்து கஷ்டப்பட்டு அந்த வலையெல்லாம் பிச்சு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வந்தான். அதுக்கப்புறம் போனா திருடர்களை பிடிக்கிறதுக்காக சில யந்திரங்கள் அப்படியே கம்பியில ரூம் மாதிரி கட்டி வச்சிருப்பா, தெரியாது, டக்குனு போய் மாட்டிட்டா அது பூட்டின்றோம். அந்த மாதிரி ஒரு இடத்துல போய் மாட்டின்டான். அதிலிருந்தும் கஷ்டப்பட்டு வெளியில வந்துட்டான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஒரு பெரிய பாழங்கிணறுல போய் கீழே ஊந்துட்டானா, நீச்சல் தெரியாது, ஒண்ணும் தெரியாது. இப்ப இவனை காப்பாத்தணும் அப்படின்னா வேற ஒருத்தர் தான் வரணும். அதுவும் இவன் கை தூக்கி கத்தினாதான் தெரியும், அந்த கையை பிடிச்சு மேல தூக்கணும் அப்படின்னு. இது ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். இதுக்கு மேல் கொண்டு இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை சொல்றேன். முதல்ல சைவ மதம், கபர்தி மதகர்தமஹா அப்படின்னு. இது சேரு போன்றது, முதல்ல போய் மாட்டிக்கிறான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சைவ மதம் என்ன பண்றதுன்னா, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணன் தான் பரதத்துவம் அப்படின்றத ஒத்துக்கல. பாசுமத மதம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவபெருமானியே பரபிரம்மம் அப்படின்னு எடுத்துக்கிறான். அது போனாலும் இன்னும் பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த சாம்பல்ல இருக்கிறது, சுடுகாட்டுல இருக்கிறது, அப்படி வச்சு அந்த பூஜைகள் எல்லாம் ஏத்துக்கிறான். அப்போ இது நமக்கு சேர் போல ஆயிடுது. அப்போ ஒரு மனுஷன் இது நல்ல மார்க்கமோ அப்படின்னு போகும்போது சேராயிடுது. சேராக இருக்கும்பொழுது நம்ம தப்பிச்சுட்டு வெள்ள வருதுதான், இல்ல அதை மெரிக்காம வெள்ள வருதுதான் அவனுக்கு இருக்கிற ஒரே உபாயம். அதுக்கப்புறம் போகும்பொழுது என்னன்னா, கபில கல்பனாவாகுராம், கபில மதத்தை எடுத்து சொல்றேன். அது சாங்கிய மதம். கல்பனா அப்படின்னா வேதத்தை ஒத்துண்டுலாம் சொல்லல, கல்பனை, அவளுடைய கல்பனையில வச்சு ஒரு மதத்தை சொல்றான். அந்த கல்பனையிலேயே ஒரு வலைய போட்டா அதுல போய் மாட்டின்ட்டார் அப்படின்னு. இங்க பெரிய என்னன்னா, இவ தெய்வத்தையே ஒத்துக்கல இந்த சாங்கிய மதர்கள். கபில மதத்துல பெருமாளையே ஒத்துக்கல.
அப்போ இவ என்ன சொல்றா, இவளுடைய தத்துவம் மூல பிரகிருதி. இந்த பிரகிருதி தான் இந்த மூலம், இந்த லோகத்துக்கெல்லாம் காரணம், பிரகிருதி தான் காரணம் அப்படிங்கிறா. பிரகிருதி புருஷன் அப்படின்ற ரெண்டே தத்துவம், இதுல இருந்துதான் பல தத்துவங்கள் உண்டாருது, 73 தத்துவங்கள் உண்டாருது அப்படின்னு சொல்றா. இந்த புருஷன் அப்படின்றது எவ்வித மாற்றமும் இல்லாதவன். இந்த மூல பிரகிருதி அப்படின்னு விகாரமே இல்லாதது. இந்த மூல பிரகிருத்தியும் புருஷனும் சேர்ந்து ஒவ்வொரு அப்படி பிரகிருதி மகத் அகங்காரம் இப்படி பலவிதமாக 73 தத்துவங்களாக மாறுறது அப்படின்றது இவாளுடைய மதம். தெய்வத்தையே ஒத்துக்கல. இது என்னன்னா ஒரு கல்பனையா போறது, அதனால வலையில போய் மாட்டிட்டா. முதல்ல இருந்ததாவது பரவாயில்ல, ஏன்னா அந்த சைவ மதம் அந்த ருத்ரன்தான் பரபிரம்மம்னு நினைச்சிட்டு இருக்கா. அவர்தான் இந்த லோகத்துக்கு காரணம், நிமித்த காரணம் பிரம்மம் அப்படின்னு ஒத்துட்டு இருக்கா. ஆனா பிரம்மம் யாருன்றதுதான் சந்தேகம். ஏற்கனவே போன வாரம் நம்ம பார்க்கச்சு கோவிந்தனுடைய சரித்திரத்தை பார்த்தோம். எம்பார் அவர் சைவ மதத்துல இருந்தே திருப்பியும் திருமலை நம்பிகள் மூலமாக ஆட்கொண்டு, அதனால சேர் மிதிச்சுட்டா என்னன்னா காலால அலம்பிடலாம், திருப்பி வந்துடலாம். ஆனா தெய்வமே இல்லை அப்படின்னு போய் மாட்டிட்டேன்னா அதுல இருந்து ரொம்ப கஷ்டம். யார் தெய்வம் அப்படின்றது, தெய்வம் உண்டு யாரு அப்படின்னு தேடுறது ரொம்ப சுலபம். தெய்வமே இல்லைன்னு உட்கார்ந்துட்டா இன்னும் ரொம்ப கஷ்டமாயிடும். இது இன்னும் வலை போல மாட்டின்ட்டான், அதுக்குல இருந்து கஷ்டப்பட்டு வரான். அப்ப பரபிரம்மமான பெருமாளே பாக்குறாரு பிரம்மம். இந்த முதல் ரெண்டு மதத்தை அவருக்கே ஏற்புடையது இல்லை, அதே நல்லா தெரியுது, அவரை ஒத்துக்கல. இன்னொன்னு வேற யாரையோ பரபிரம்மம்னு சொல்றது. மூணாவதா பெருமாளே மாட்டின்ட்டாராம். என்னது அப்படின்னா நம்ம பார்த்தோம் இரும்பு கல்ல ஆச்சரியமா அங்க சொல்றார் பிரம்மம். அந்த பிரம்மாவாலேயே ஒரு மதம் ஏற்பட்டு, அதான் துரத்திய யமதீத்ய தத் துருகிண தந்திர யந்திரோதரம் அப்படின்னு அந்த பகவானுடைய நாபி கமலத்திலிருந்து வந்த பிரம்மாவுக்கு தான் முதல்ல பகவான் உபதேசங்கள் பண்ணேர். அப்படி உபதேசம் பண்ணேர் பரபிரம்மமான பகவான். அப்ப அந்த மதமாவது சரியா இருக்குமோ அப்படின்னு பகவான் பாக்குறான். இவர் நம்ம அந்த பரபிரம்மத்தை பத்தி சரியா சொல்லி இருக்குமா அப்படின்னு. ஆனா அதுவுமே என்னன்னா துருகிண தந்திர அப்படின்ற தந்திரம்ன்ற ஒரு ட்ரிக் ட்ராப் அப்படின்றோம் இல்லையா, துருகிண தந்திர. அந்த இரும்பு கம்பிகளால பொறிக்கப்பட்டதுல போய் மாட்டின்னு வரும். பிரம்மாவால தானே பண்ணப்பட்டது அப்படின்னாலும் அது ஒரு மாயையாவே இருக்கு. இந்த மதத்துல என்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் யோக மதம் தான், வைதிக மதமான சில விஷயத்த சொல்றேன். பகவான் அடைய பக்தி யோகத்தினாலதான் அடைய முடியும்னு சொல்றேன். ஆனா ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த லோகத்துக்கு உபாதான காரணம் நிமித்த காரணம் அப்படின்னு ரெண்டு உண்டு. உபாதான காரணம் அப்படின்னா, ஒரு பானை செய்யறோம் அப்படின்னா அந்த பானையை மண்ணை வச்சு செய்யறா. அப்போ அது பானைக்கு தேவைப்படுற வஸ்துக்கள் என்ன, மண்ணு, தீர்த்தம் அப்படின்ற சில வஸ்துக்கள், அதனால நம்ம செய்யறோம். அது உபாதான காரணம். நிமித்த காரணம்னா அது யாரோ ஒருத்தர் பண்ணணும். மண்ணு தானா பானை ஆயிடாது, ஒரு மனுஷன் அதை உட்காந்து அதெல்லாம் அந்த மண் சேர்ல அந்த ஜலத்தை குத்தி ஒவ்வொன்னா அப்படி வச்சு பண்ணணும். அப்ப எந்த ஒரு வஸ்து உருவாகணும் அப்படின்னாலும் அதுக்கு ஒருத்தன் தேவை, நிமித்த காரணம் தேவை. அதுக்கு சில மெட்டீரியல்ஸ் அதை பண்றதுக்கு தேவை, அது உபாதான காரணம். இப்ப இந்த ஜகத்து மொத்தத்துக்கும் உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா, உபாதான காரணமும் சாட்சாத் பகவானாவே இருக்கே, நிமித்த காரணம் பகவான் இருக்கு. பகவானே பண்ற, எதை வச்சு பண்றார் அப்படின்னா தனியா ஒரு வஸ்து வச்சு பண்ணல, பகவானுடைய சரீரத்தினாலேயே வச்சு பண்றார் அப்படின்னு. அது எப்படி முடியும் அப்படின்னா அதுக்குதான் உதாரணம் நம்ம தெளிவா எடுக்கலாம். ஏன்னா பகவத் சிருஷ்டியில அந்த மாதிரியும் ஒரு சிருஷ்டி இருக்கு, ஸ்பைடர் அப்படின்றத எடுத்து காட்டுறான். அது என்ன பண்ணும், வலையா பண்ணி அது நடுவுல நிற்கும். அந்த வலை எப்படி வருதுன்னா அதுக்குள்ளே இருந்துதான் வருது, அந்த ஸ்பைடருக்குள்ளே இருந்துதான் அது அதனுடைய வாயிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எச்சல் உமிஞ்சி 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 அந்த வலை பண்றது. அது அப்படியே சுத்தி அழகாக சுத்தி பண்ணி அது நடுவுல இருந்து கொஞ்ச நாள் என்ஜாய் பண்றது. அதுக்கப்புறம் அது வேணாம் வேற இடத்துக்கு போனோங்கும் போது திருப்பி அதை மொத்தம் அதுக்குள்ள இழுத்துண்டு வேற ஒரு இடத்துக்கு போகுது. அப்போ பண்ணக்கூடிய வஸ்துவும் அதுல இருந்துதான் வருது, பண்றதும் அதுவே, உபாதான நிமித்த காரணம். இப்போ இந்த மதத்துல யோக மதத்துல என்ன சொல்றா அப்படின்னா, நிமித்த காரணம் பகவான் அப்படின்னு ஒத்துக்கிறான். அப்படின்னா இந்த லோகத்தை சிருஷ்டிச்சது. ஆனா உபாதாரணம் காரணம் என்ன அப்படின்னா பிரகிருதி அப்படின்னு சொல்லிடுறான். பிரகிருத்தியை வச்சுதான் பண்றேன் அப்படின்னா பகவான். அப்ப நம்ம பகவானுக்கு சரீரம் இல்லைன்னு ஆயிடும்.
இது ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, பகவான் தான் நம்மளை சிருஷ்டிச்சேர் அப்படின்னா, இந்த இந்த ஜகத்தை சிருஷ்டிச்சேர் அப்படின்னு வச்சிருந்தாலும் நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, அவர் அவர் பரபிரம்மம், நம்ம ஜீவாத்மா இருந்தா கூட அவருக்கு நமக்கு சம்பந்தம் உண்டு. என்ன சம்பந்தம்னா, நம்ம அவருக்கு சரீரி அப்படின்னு சரீரம், அவன் நமக்கு சரீரி அப்படின்னு ஆயிடும். எப்படின்னா, ஒரு அப்பாவுக்கும் பையனுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த அப்பால இருந்து தான் நம்ம வந்தோம், அப்பா அம்மா கிட்ட இருந்து நம்ம வந்தோம். அப்ப சரீர சம்பந்தமும் உண்டு. இதே ரோட்ல போறவனுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னா வெவ்வேறுன்னு சொல்லிடலாம். அப்ப பெருமாளுக்கு நமக்கும் அப்ப அப்ப நமக்கு அந்த சரீர சம்பந்தம் உண்டு அப்படின்றது இங்க எடுத்து காட்டுறேன். சரி, அதுக்கும் மேல போனா அதையும் தாண்டிட்டே பெருமாள், சரி இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பெரிய அச்சலமான பெரிய கிணறு, அந்த கிணத்துல போய் விழுந்துட்டாராம். அது எப்பேற்பட்ட கிணறு அப்படின்னா, குதிருஷ்டி குஹானாமுகே, பெரிய வாய்க்குள்ள போய் நிபாத்தா உள்ள விழுந்துட்டே பரபிரம்மமானவர். பரபிரம்மணஹா. குதிருஷ்டி அப்படின்னா மாயாவாத மதம். இந்த மதம் என்னன்னா வைதீக மதமா இருக்கே, வேதத்துல சொல்லப்பட்டதையே எடுத்து நமக்கு காட்டுறா அப்படின்னு பெருமாள் ஒருவேளை சந்தோஷப்பட்டு இங்கேயாவது நம்மளை பத்தி சரியான அர்த்தங்களை சொல்லியிருப்பாளா அப்படின்னு வந்து பாக்குறாராம். ஆனா இன்னும் அத்தல பாதாளத்துல தள்ளிட்டாளாம். எப்படி இவர் வெளில வருதுன்னே தெரியல. ஏன் அப்படின்னா, பகவான் சிருஷ்டிச்சது மொத்தம் மாய அப்படின்ட்டா. அப்ப நம்ம எல்லாம் மாய. பகவானுக்கு கல்யாண குணங்களே இல்ல. இப்ப தயா போன்ற குணங்கள் எல்லாம் இல்ல. அவர் நிர்குண பிரம்மம் அப்படிங்கிறார். நிர்குண பிரம்மம். அப்போ கல்யாண குணங்களே இல்லைன்னா அப்ப அர்ச்சாரூபமா நம்ம போய் சேவிக்கிற பெருமாள்லாம் அதெல்லாம் மாயப்பா. பிரபஞ்சமே மாயன்னா அதுல இருக்க அர்ச்சா கோவில் இதெல்லாம் என்ன, எல்லாமே மாய. அப்ப நம்ம சொல்லக்கூடிய இந்த எல்லாமே மாய அப்படின்ட்டுனா அப்ப நம்ம ஆச்சாரியர்கள் நமக்கு சொல்லக்கூடிய தத்துவங்கள் எல்லாமே மாயாயிடும். அதோட மோசம் என்னன்னா, பரபிரம்மத்துக்கு தான் அஜ்ஞானம் உண்டாருது. அது அஜ்ஞானத்தினால அவித்யை அப்படின்னு சொல்றான். அந்த அவித்யினால நமக்கு அப்படி ஏற்படுறது, நம்ம வேறையோ அப்படின்னு தோன்றது இந்த மாயினால. இல்ல நம்மளும் பரபிரம்மமும் ஒண்ணு அப்படின்ற எப்ப அந்த ஞானம் வருதோ நம்ம அந்த பரபிரம்மத்தோட போய் சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லி பிரம்மத்துக்கே அவித்யை கல்பிச்சுட்டா. அப்ப பிரம்மத்துக்கே அஜ்ஞானம் உண்டு அப்படின்ட்டா. பிரம்மத்துக்கு அஜ்ஞானம் உண்டா? எப்பேற்பட்டவர்? அவருக்கு தோஷமே ஒட்டாது அப்படின்னு சொல்லக்கூடியது நம்மளுடைய மதம். அப்போ அது பவுண்டரிபுர சுவாமி சொல்லும்போது என்ன சொல்றேன்னா, ஒரு நம்ம பாத்துக்கு ஒரு கெஸ்ட் வந்தான்னா அவனுக்கு மொட்டை அடிச்சு மூஞ்சி ஃபுல்லா கருப்பா ஏதோ பூசி விட்டு அவனுக்கு சாப்பாடு போடாம கணத்துல தள்ளுற மாதிரி இருக்கு இந்த மதம், இன்னும் மோசமாக இருக்கு அப்படிங்கிற. அப்ப பகவானுக்கே அவித்யை அப்படின்ற அஜ்ஞானத்தை கல்பிச்சு குணமே இல்லை அப்படின்னு சொல்லி பகவான் நிர்குணம் அப்படின்னு சொல்லி அப்ப ஏற்பட்ட இது. ஏன்னா பகவானுக்கு குணம் பூர்த்தியாக உண்டு. சுவாமி பாஷ்யக்காரர் கத்தியத்திரத்துல பார்த்தோம், அநேக கல்யாண குணங்கள் அனாதியாக இருக்கு, அப்புறம் அளவில்லாம இருக்கு அப்படின்னு. அப்படி ஆயிடுச்சுன்னு இப்ப பெருமாளுக்கே என்ன பண்றது அப்படின்னு இப்ப இவ்வளவு தூரம் உள்ள போயிட்டோமே அப்படிங்கும் பொழுது அவர் கைய மேல தூக்க இவரை காப்பாத்த ஒருத்தர் வரணும். அது யார் அப்படின்னா, கரக்ரஹ விசிக்ஷணோ ஜெயதி லக்ஷ்மணோ எம் முனிஹி. அப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரரான ஸ்ரீ ராமானுஜர் அந்த கணத்துல இறங்கணும். ஏன்னா இறங்க தெரியணும், அதுவே ஒரு சாமர்த்தியம். அதுல அவன் கையை தூக்கவே அந்த கையை பிடிச்சு அவரை மேல எடுக்கிறாராம். இப்ப என்னன்னா, நல்ல நம்மளோட பலசாலி யாராவது இருந்தா அவனை காப்பாத்த போய் நம்மளும் உள்ள போய் மாட்டுன்றோம் சுழல்ல. அது ஒரு மாதிரியான இது. அப்போ தன்னை காப்பாத்திக்க சாமர்த்தியமும் இருக்கணும், அந்த பெருமாளையும் அங்கிருந்து பரபிரம்மத்தையும் ரட்சிக்கணும் அப்படின்ற இதுல ஸ்ரீ பாஷ்யக்காரர் அப்படின்னா வேதத்தின் மூலமாகவே வேதத்துல சொல்லப்பட்ட அனைத்து ஆச்சரியமான ஸ்ரீ சுத்திகளை வைத்து பிரமாணத்தை கொண்டே தன்னுடைய கல்பனைகள் இல்லாமல் நான் ஒண்ணு சொல்றேன் அப்படின்னு தத்துவங்களை சொல்லாமல் வேதத்துக்கு பிரமாணத்தையே எடுத்து அதுபடியே இப்பேற்பட்டவர் பரபிரம்மம், சகல கல்யாண குணத்தோடு இருக்கக்கூடியவர். அவருக்கு விபூதிகள் உண்டு, நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுமே உண்டு. ஏன்னா அத்வைத மொத்தம் மாயை அப்படின்னா லீலா விபூதி மொத்தம் மாயைன்னு ஆயிடுது இல்லையா? அப்ப பகவானுக்கு விபூதிகள் கிடையாதுன்னு ஆயிடுது. அப்பேற்பட்டது உண்டு. அதை நம்மதான் ஜீவ தத்துவத்தை சொல்லி பகவான் சரணடையணும் அப்படின்றதெல்லாம் ஆச்சரியமாக எடுத்து சொல்றதுனால பகவானை நம்ம அனுபவிக்கிறது அப்படின்றது அவனுக்கு கைங்கரியம் பண்றதே அப்படின்றத எடுத்து சொல்றதுனால அந்த பரபிரம்மத்தினுடைய லட்சணமா எப்படி வேதம் சொல்லப்பட்டிருக்கோ அந்த மாதிரி அவரையே காப்பாத்தினேர் அப்படின்றது, பெருமாளையே காப்பாத்திட்டேர் அப்படின்றது, பரபிரம்மத்தையே
உண்மையான பொருளை எடுத்து நமக்கு காட்டினேர் அப்படின்றதுதான் இதனுடைய அர்த்தம். அது அவ்வளவு ஆச்சரியமாக ஸ்ரீ பாஷ்யக்காரர் நமக்கு எடுத்து சொல்றார். அதுதான் ஒவ்வொரு மதமாக எடுத்து சைவ மதம், கபில மதம் அப்படின்லாம் இதெல்லாம் எடுத்து அதிலிருந்து பகவானை எப்படி இவர்கள் இது பண்ண, அதை வேத ரூபமாக எப்படி நிரூபணம் பண்ணேர் ஸ்ரீ ராமானுஜர் அப்படின்றத எடுத்து ஆச்சரியமாக இங்க இந்த ஸ்லோகத்துல காட்டு. இதுக்கு அடுத்தது 39வது, பகவானுக்கு அப்பேற்பட்ட குணங்கள் இருக்குன்னு பகவத் ஸ்வரூபத்தை, பரபிரம்ம ஸ்வரூபத்தை எடுத்து சொன்னது ஒரு பக்கம். இன்னொன்னு என்னன்னா, அந்த இதர மதங்கள்ல போய் மாட்டிந்தா நமக்கு திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம்னு ஆயிடுமே. நம்ம பக்தியோகமோ சரணாகத்தியோ பண்ணி உஜ்ஜீவனம் பண்ணணும். ஒண்ணு அவனுடைய குணங்களை சரியா காட்டுறது, ஒண்ணு நம்ம இந்த டிராப்ல போய் மாட்டாம இருக்கிறது. அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லும்பொழுது இங்க கணாத பரிபாட்டிபி கபில கல்பனா நாடகைஹி குமாரில குபாஷிதை குரு நிபந்தனங்கிரந்திபிஹி ததாகத கதாசதை ததனுசாரி ஜல்பைரபி பிரதாரிதமிதம் ஜகத் பிரகுணிதம் யதீந்திரோக்திபிஹி. இப்பேற்பட்ட ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் யதீந்திரோக்திபிஹி நம்மளை பிரதாரிதமிதம், இந்த ஏமாற்றப்பட்ட மத குணத்திலிருந்து இந்த ஜகத்திலிருந்து உஜ்ஜீவனம் பண்ண, பிரகுணிதம் இந்த உஜ்ஜீவனம் பண்ணி பகவான அடைய ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகள் நமக்கு நம்மளை ரட்சிக்கிறது. எப்பேற்பட்ட மதம் அப்படின்னு எடுக்கும்போது கணாத பரிபாட்டிபிஹி, இந்த கணாதர் அப்படின்றவர் வைசேஷிக சூத்திரம் அப்படின்ற சூத்திரத்துல சொல்றார். அவர் என்ன பண்றாருன்னா, பிரம்மத்தை 3 விதமான பிரமாணம் நம்ம சம்பிரதாயத்துல ஒத்துக்கிறோம். ஒண்ணு பிரத்யக்ஷம், அனுமானம், சப்தம் அப்படின்னு. பிரத்யக்ஷமா நேர பார்த்தோ காதால கேட்டோ நம்ம தொட்டு பார்த்தோ தெரிஞ்சுக்கிறோம். இந்த தொட்டு பார்த்த உடனே இது இட்லி அப்படின்னு சொல்றோம். அது பிரத்யக்ஷம். ஒண்ணு ஸ்பர்சத்தினால பண்றது, கண்ணில் பார்த்து நம்ம நேர பார்த்து இது வந்திருக்கான், இவர் தான் வந்திருக்கார் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது எல்லாமே பிரத்யக்ஷ பிரமாணம். எப்படிப்பா அவனுக்கு தெரியும்? நான் பார்த்தேன் சார், நான் கேட்டேன் சார், அவன் பேசியிருந்தான் சார் அப்படின்றது பிரத்யக்ஷம். அனுமானம் அப்படின்றது சில லாஜிக்கை வச்சு இப்படி இருக்கலாமோ அப்படின்றது. இப்போ ஒரு நாள் நான் திருமலைக்கு போயிருந்தா 5 மணிக்கு ஊஞ்சல் சேவைன்னா, இப்போ அடுத்த மாசமும் இதே சமயம் ஊஞ்சல் உற்சவம் தான் இருக்கும். ஏன்னா நான் 4-5 வாட்டி போயிருக்கேன், 5 மணிக்கு அதான் நடந்தது அப்படின்னு ஒரு அனுமானத்தினால நிரூபணம் பண்ண. இந்த லோகத்துக்கெல்லாம் காரணம் இது பிரகிருதிக்கு காரணம் என்ன அப்படி இப்படின்னு சொல்லி ஓகே, கடவுளாக இருக்கலாமோ, அப்ப பிரம்மம்னு ஒண்ணு இருக்கோ அப்படின்னு ஒரு அனுமானத்தினால சொல்றது. ஆனா பிரத்யக்ஷம்ன்றது நமக்கு இங்க இருக்கிறது, இப்ப அமெரிக்கால நடக்கிறது எப்படி தெரியும்? அதை நேரம் பார்க்க முடியாது இல்லையா? நம்ம இந்திரியங்களுக்கு நம்ம சுத்தி இருக்கிறது தெரியும். அமெரிக்கால இருக்கிறது எப்படி தெரியும்னா, இப்ப இந்த காலத்துல வீடியோ கேமரா வந்துருச்சு, அது மூலமாக ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆனா வைகுண்டத்துல என்ன நடக்கிறதுன்னு நமக்கு தெரியாது. இந்த பூமியை விட்டு வெளியில எத்தனையோ கிரகங்கள் இருக்கு. அத்தனை கிரகத்துக்கு நம்ம போனது இல்லை. அப்போ நம்ம இந்திரியங்களுக்கு எட்டாத சில இன்னும் சயின்டிஸ்டும் கண்டுபிடிச்சுட்டே தான் இருக்கா. இதுதான் அப்படின்னு லோகத்துல நிர்ணயம் பண்ண முடியல. இந்த ஜகத்துல அப்படி நிர்ணயம் பண்ண முடியாம இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதுதான் சப்தம், வேதத்து மூலமாக தெரிஞ்சுக்கலாம். வேதத்துல இருக்கிறது எல்லாம் சத்தியம் அப்படின்னு. அப்ப நம் பெரியோர்கள் சப்தம் அப்படின்ற வேதத்தினாலதான் பகவானை தெரிஞ்சுக்கிறா, பகவானை அடையறதுக்கான யுக்தியை தெரிஞ்சுக்கிறா. ஏன்னா பிரத்யட்சமா வைகுண்டத்துக்கு நம்ம யாரும் போனதில்லை. இப்படிதான் சரணாகதி பண்ணா மோட்சம் அடைவாளான்றதும் அந்த வேதத்தின்னு சொல்லபடியே தான் நம்ம புரிஞ்சுக்கிறோம். வேதம், அந்த வேதத்திலிருந்து வந்த பல சாஸ்திரங்கள், அது மூலமாக வேதத்தை பிரமாணமாக கொண்ட சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள், இது மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆனா இந்த கணாதர் வைசேஷிக சூத்திரம் என்ன சொல்றா அப்படின்னா, இந்த பிரம்மத்தை அனுமானம் மூலமாக பரபிரம்மம் இருக்குன்னு ஒத்துக்கிறா. சப்தத்தை ஒத்துக்கல, வேதம்ன்றதே ஒத்துக்கலாவா. வேதத்து மூலமாக பெருமாள் இருக்கார் அப்படின்னு சொல்லாம அவ ஒரு அனுமானம் பண்றா, இப்படி இருக்கு, இது மூலமாக பரபிரம்மம் இருக்கு. ஆனா அதை நம் பெரியோர்கள் நாத்தமுனிகள் ஆள வந்தாரோ பாஷ்யக்காரோ ஏத்துக்கிறது இல்லை. அனுமானம் மூலமாக பெருமாளை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பகவான் சாட்சாத்தா வேதம்ன்ற பிரமாணம் இருக்கிறதுனால வேதத்து மூலமாகத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது நம்ம சம்பிரதாயத்துல இவாளால அனுமானத்தினால பெருமாளை இருக்கேர் அப்படின்னு நிரூபணம் பண்ண முடியும். இவாளுக்கு அந்த அப்பேற்பட்ட ஞானம் அபரிமிதமாக இருந்தாலும்
அப்படி அவசியம் இல்லை அப்படிங்கிற அனுமானம்னா இந்த லோக ரீதியா சின்ன சின்ன விஷயத்துக்கு தான், பரபிரம்மமான விஷயத்துக்கு எங்களுக்கு சப்தமே போரும் அப்படின்னு. அதனால இந்த கணாதர் வைசேஷிகம் மொத்தம் இப்படி ஆயிடுச்சு. அவ என்ன சொல்றா, அணு ஜீவன் அப்படின்றது நம் சம்பிரதாயப்படி அணு அப்படின்னா சின்னது, இருக்கிறதுலயே ரொம்ப சின்னது ஆட்டம் அப்படின்றோம் இல்லையா, அவ்வளவு சைஸ் தான். நம்ம உள்ள ஜீவாத்மா எங்க இருக்கு அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள எங்கேயோ இருக்கு. அது எத்தணும்னா தக்குனுண்டு தான், ஒரு டாட் அவ்வளவுதான் இருக்கு. அதுதான் ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மா மோட்சத்துக்கு போகுதுன்னா அந்த ஒரு டாட் தான் போகும். ஆனா அவ மத்தம்படி அது விபு அப்படிங்கிறான். விபுன்னா சகலமும் எங்கேயும் வியாபிச்சிருக்கான் இந்த ஜீவாத்மா. நம்ம இதுல பரமாத்மாவான பகவான் தான் எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கான். ஜீவாத்மான்றது ஒரு அணு அளவு தான். அந்தந்த அவாவாளுடைய சரீரத்துல இருக்கு நிறைய ஆத்மா, ஜீவாத்மான்னு சொல்றோம். அவ அந்த அணு இல்ல, அது விபு அப்படின்னு சொல்லி அந்த அணுதான் இந்த சகல ஜகத்துக்கும் காரணம் அப்படின்னு ஆட்டம் மாலிகுல்ஸ் அந்த மூலமாக அவ வந்து இந்த பிரகிருதி உண்டாச்சு அப்படின்னு சொல்லிக்கிறான். அதனால இதுவும் ஏத்துக்கிற மாதிரி இல்ல. கணாத பரிபாட்டிபகா ஏமாத்துற நடவடிக்கையாகவே இருக்கு. கபில கல்பனா நாட்டகைஹி, அவர் கல்பனா நாடகம், நாடகம் மூலமாக கபிலர் அப்படிங்கிறவர் நாடகம் மூலமாக பிரகிருதி உலகம், இந்த இதுக்கு முன்னாடியே பார்த்தோம், இந்த பிரகிருதி தான் இந்த உலகத்துக்கே மூலம் அப்படின்னு சில சில மக்களுக்கு புரியுற மாதிரியான பரதநாட்டியம் இந்த மாதிரியான இதுல எப்படி டான்ஸ் ஆடுறாலோ அதெல்லாம் வச்சு ஒரு உதாரணமாக சொல்றேன். இந்த காலத்துக்கு ஏத்துக்கிற மாதிரியான சில பேர் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, நமக்கு 4 கைத்தட்டல் வாங்கினா போறோம், இந்த மனுஷா என்ன சொன்னா கைத்தட்டுவா அப்படின்னு தெரிஞ்சு சொல்லிடுவா, அதுவே அவளுக்கு சந்தோஷம். ஆனா நம்ம பெரியவர்கள் அப்படி கிடையாது. சாஸ்திரத்துல இருக்க உண்மை எடுத்து சொல்லணும். அது சம்பிரதாயம் நம்ம என்ன சாஸ்திரம் இருக்கோ அதை சொல்லணும். ஐயோ இன்னொருத்தர் கோச்சிக்கு போறாளோ, அவ தப்பா நினைச்சுக்க போறாளோன்னு சொல்லக்கூடாது. ஆனா அதே சமயம் புண்படுத்தாத விதமாக சாஸ்திரத்துல இப்படி சொல்லி இருக்குன்றது அதை அழகாக சொல்லணும். அது நம்ம ஆச்சாரியர்களுக்கு கை வந்த கலை. ஆனா இங்க என்னன்னா எல்லாமே ஒரு நாடக ரூபமாக இதுதான் லோகம் அப்படின்றத எடுத்து சொல்லி இந்த பிரகிருதி தான் இந்த லோகம் அப்படின்னு சொல்லி பரபிரம்மம் அப்படின்றது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய மதமாக இருக்கு கபில மதம். அதனால கபில கல்பனா நாடகை, நாடகம் மூலம் கல்பனம் மூலம் ஒரு கதையை அழகாக சொல்லி இந்த சொல்லிட்டு இந்த பிரதிதான் எல்லாத்துக்கும் காரணம், அந்த புருஷனுக்கும் பிரகிருதிக்கும் உள்ள சம்பந்தத்தினாலதான் இந்த தத்துவங்களும் உண்டாகிறது. எப்ப அந்த புருஷன் அந்த பிரகிருதிக்கு அந்த புருஷன் தேவைப்படாதோ அது மோட்சம் அடைகிறது அப்படின்னு. அது எப்படி உதாரணம் அப்படின்னா, ஒரு நாட்டியம் ஆடுறவளுக்கு அந்த அந்த நாட்டிய அரங்கேற்றம் வரைக்கும் கைத்தட்டுற வரைக்கும் தான், அதுக்கப்புறம் இல்லைன்னா அவ தேவையில்லை, அப்ப எனக்கு மோட்சம் கிடைச்சிருது அப்படின்ற சில இந்த இந்த காலத்து உதாரணத்தை வச்சு அவ சொல்றா. அதுவும் ஏற்புடையதாக இல்ல, வேத விருத்தமாகவே இருக்கு. குமாரில குபாஷிதை குரு நிபந்த நங்கிரந்திபிகி அப்படின்னு குமார பட்டர் அப்புறம் வந்து இந்த மாதிரி 2 ஜெய்மினி மீமாம்சம் அப்படின்றத இன்டர்பிரட் பண்ணியிருக்கேன். குமார பட்டர் அப்புறம் பிரபாகரர் அப்படின்றவர், இவாள் 2 மீமாம்சம், மொத்தம் மீமாம்சத்திலேயே 2 இருக்கு, பூர்வ மீமாம்சம் உத்தர மீமாம்சம். அது முன்னாடி வந்தது கொஞ்சம் அப்புறம் வந்தது. அதுலயும் என்ன சொல்றா அப்படின்னா, ஈஸ்வரன் ஈஸ்வரன் அப்படின்ற தத்துவத்தை ஒத்துக்கல. நம்ம சொன்னக்கூடிய அத்தனை தத்துவங்களும் ஒத்துக்கிறா, ஆனா ஈஸ்வர தத்துவத்தை ஒத்துக்கல. அப்ப ஒருத்தன் யாகம் பண்றான் அப்படின்னா பூர்வ கண்டம் தானே. மீமாம்சம் மொத்தம் சொல்றது முதல்ல கர்ம காண்டத்தை, அவ வந்து வேதாந்த பாகத்தை அப்படியே விட்டுட்டா. இப்ப கர்ம பாகத்துல சொல்ற இந்திரனோ சூரியனோ இவாளுக்கு யாகம் பண்ணுங்கோ, இந்த பலன் அவளுக்கு கிடைச்சிடும், பெருமாள்ன்றதே ஒத்துக்கல. அப்ப எப்படி பலன் கிடைக்கும் அப்படின்னா, நீ யாகம் பண்ற இல்லையா அந்த யாகமே கொடுத்துரும் அப்படிங்கிறா. அப்ப சில பேருக்கு சந்தேகம் வருது, யாகம் வந்து இப்ப நான் பண்ற வரைக்கும் தான் ஒரு யாகம், இன்னைக்கு ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு முடிஞ்சிடும். ஆனா பலன் அப்படின்றது நமக்கு இன்னைக்கே வருது இல்ல. ஏதோ பலன் இன்னைக்கு நான் யாகம் பண்றேன்னா சொர்க்கலோகம்னா எப்பயோ கழிச்சுதான் வரப்போகுது. அப்ப இந்த யாகம் இன்னைக்கே முடிஞ்சிடுச்சே, முடிஞ்ச யாகத்துக்கு இவனுக்கு இந்த பலனை கொடுக்கணும், அவன் சொர்க்கத்துக்கு போகணும்னு எப்படி தெரியும்? அப்ப யாரோ ஒருத்தர் சாஸ்வதமாக இருக்கிறவர் இதை பண்றா. அப்ப நம்ம மத்தம் என்ன சொல்றதுன்னா, எல்லா யாகமுமே பெருமாளுக்கு திருவாராதனம் மாதிரிதான். அப்போ சாட்சாத் பகவான் தான் அந்தந்த யாகத்துக்கு பலனை அவன் வச்சு அப்பப்போ அந்தந்த காலத்துக்கு ஏத்தா மாதிரி அவாவாளுக்கு அவளுடைய கர்மாபடி அந்தந்த பலனை தரான் அப்படின்னு அந்தர்யாமியாக இருக்க சர்வேஸ்வரன் தான் இது பண்றான் அப்படின்றது நம்ம சொல்லணும். ஆனா அவ என்ன சொல்றா, ஒத்துக்கலையே, ஈஸ்வரனை ஒத்துக்கலையே. அப்ப எப்படி யார் இந்த பலனை கொடுக்குறா, யாகம் தான் முடிஞ்சிருதுன்னா அப்ப அபூர்வம் அப்படின்னு ஒண்ணு சொல்றா, அபூர்வம்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் இந்த பலனை தருது அப்படின்னு. அதுல வேதத்துல அப்பேற்பட்ட ஒரு சப்தமே இல்லாத ஒரு கல்பனையா கொண்டு வந்து அந்த லாஜிக்கை முன் வச்சு அவ இதுதான் பண்றது அப்படின்னு சொல்றான்.
அப்படி இந்த மீமாம்ச மதம் அப்படி ஆயிட்டு இருக்கு. அப்புறம் அதுக்கப்புறம் பௌத்த மதம் ததாகத கதாசதை ததனுசாரி ஜல்பைரபி அப்படின்னு பௌத்த மதம் என்ன சொல்றது அப்படின்னா இந்த லோகமே சூன்யம் அப்படிங்கிறது. இப்ப உனக்கு தலைவலிக்கிறதுப்பா அப்படின்னா இந்த லோகமே சூன்யம், தலைன்னு ஒண்ணு இருந்தா தானே, வலிச்சாதானே அப்படின்னு சொல்லிடுறோம். அப்ப ஏன் ஏன் நம்ம ஏன் உனக்கு கஷ்டங்கள்லாம் வருது அப்படின்னு நீ ஆசைப்படுற ஆசையெல்லாம் விடு. நீ ஒண்ணு ஆசைப்படுற அது கிடைக்கலன்னும் போது தானே கஷ்டமா மாறுது. நீ ஒண்ணு ஆசைப்படுற அது கிடைச்சதுன்னா சந்தோஷமா மாறுது. அப்ப இது எல்லாமே போய் நீ ஏன் ஆசைப்படுற, ஆசையை விடு, ஆசையை விடு, குடும்பத்தை விடு, தனியா போ, இந்த லோகமே சூன்யம், லோகமே சூன்யம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதுவே உனக்கு மோட்சம் அப்படின்னு சொல்றான். லோகமே சூன்யம் அப்படின்றா, ஜெகத்தே சூன்யம் அப்படின்னா ஜெகத்துலாம் ஒண்ணு கிடையாதுப்பா, இது எல்லாமே பிரம்மதான், எல்லாமே பிரம்ம, நீ பாக்குறது எல்லாமே பிரம்ம அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மதம். அப்போ அதுல இருக்கிற மதத்துல இருக்கிறவாளுக்கு என்ன பற்று இருக்கும்? நான் ஏன் இன்னைக்கு உத்தியோகம் பண்ணணும், நான் ஏன் இன்னைக்கு சம்பாதிக்கணும், நான் ஏன் இன்னொருத்தர் காப்பாத்தணும், ஒருத்தர் கஷ்டத்துக்கு நான் ஏன் காப்பாத்தணும், அது சூன்யம் அப்படின்னு ஆயிடுது இல்லையா? அப்படி ஒரு விரக்தியான ஒரு விஷயம். நம்ம சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவாளுக்கும் இதுக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்ம சன்னியாசாசிரமத்துல இருக்கிறவா எல்லாத்தையும் விட்டுட்டு சுக்கத்தை விட்டுட்டுன்னா இந்த போகங்களை விட்டுதான், சிஷ்யர்களை விட்டுட்டு இல்ல, சிஷ்யர்களுக்கு அவளுக்கு தகுந்த ஞானத்தை போதிச்சுட்டு தான் இருக்கான். சம்பிரதாயத்தையோ வேத மதத்தையோ வேத மார்க்கத்தையோ விடல. அதனாலதான் கண்ணன் பகவத்கீதை சொன்னும் போது எடுத்த உடனே கர்மயோகத்தை தான் சொன்னான். எடுத்த உடனே பக்தி யோகமோ சரணாகத்தையோ சொல்லிட்டு போயிருக்கலாம். கர்மயோக அர்ஜுனா, நீ சத்திரியனா இருந்துட்டு இது உன் தர்மம், தர்மத்தை காப்பாத்தணும், நீ யாரோட யுத்தம் பண்றதுன்றது முக்கியம் இல்ல, தர்மத்தை நீ காப்பாத்தணும்பா அப்படின்னு மக்களை நீ காப்பாத்தணும். இப்பேற்பட்ட துஷ்டர்கள் ராஜ்ய பரிபாலனை பண்ணா யதா ராஜா ததா பிரஜான்னு மக்களும் கஷ்டப்படுவா, தர்மத்தை நீ காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லு. கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன். அப்போ இந்த பௌத்த மத சூன்யம் அப்படின்றது விரக்தியில தான் கொண்டு முடியுமே தவிர, அதனாலதான் பௌத்த மதத்தை யாருமே அழிக்கல, அதுவாவே அழிஞ்சு. ஏதோ இப்ப சொல்றான் நம்ம எல்லாம் போய் இடிச்சிட்டோம், துரத்திட்டோம் அப்படின்னு. ஏன்னா அதுல ஒரு லாஜிக்கே இல்லை, சும்மா. அதுக்கப்புறம் கடைசியில அது எப்படி ஆயிடுச்சுன்னா இப்ப பௌத்தரையே பெருமாளாக்கி அவர் கடவுளே இல்லைன்னு, அவரையே பெருமாள் அப்படின்னு கடவுள்னு சொல்லி அவரை தியானம் பண்ணிட்டு ஏதோ ஒண்ணு மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவர் தத்துவத்துக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அவருக்கு 4 சிஷ்யர்கள் உண்டு. 4 சிஷ்யர்களுடைய புஸ்தகம் பார்த்தா அவளுக்கே விருத்தம் இருக்கும். அப்பயே நமக்கு தெரியுது அவளும் சரியா பௌத்தரை புரிஞ்சுக்கல அப்படின்னு. ஜெயின மதம் அப்படின்னு எடுத்தா அவ வேற மாதிரி சொல்றா. வைராக்கியம், அஹிம்சையே கூடாதுங்கிறா. முடியெல்லாம் அதுல முடியெல்லாம் பிச்சு பிச்சு எடுப்பாளாம். அவ என்ன பண்றான்னா அஹிம்சையே கூடாதுன்னு சொல்லி அவளே ஹிம்சை பண்ணிக்கிறார். ராத்திரி எல்லாம் சாப்பிடக்கூடாது, 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது ஆகாரம். ஏன்னா அதுல ஏதாவது அந்த காலத்துல எல்லாம் இருட்டா இருக்கும் இல்லையா, பூச்சி புழு அதுல உழுந்துடும், அதுக்கு ஒரு துரோகத்தை நம்ம பண்ணறோம் அப்படின்னு அவளே சாப்பிடாம தன்னுடைய விரக்தியாக இருந்துக்கிறான். அஹிம்சை கூடாதுன்னு சொல்லி அவளே ஹிம்சிச்சுக்கிறது அதுவும் நமக்கு ஏற்புடையதாக இல்லை. ஒரு நிமிஷம், நீ மியூட் போட முடியுமான்னு பாத்து. ஒருத்தர் சப்தம் வந்து ஒரே ஒரு நிமிஷம் அடியன் பண்ணிடுறேன். அடி அப்போ அது அந்த ஹிம்சிச்சுக்கிறா, அதுவும் நமக்கு ஏற்புடையதாக இல்லை. நம்ம மதத்துல வைதீகமா சொல்றது நம்ம ஹிம்சிச்சுக்கிறதுன்றது கிடையவே கிடையாது. யாகத்துல பண்றத நம்ம அஹிம்சையா தான் ஏத்துக்கிறோம். அதுக்கப்புறம் சமாசேனம் பண்றது இன்னும் அவளே சூடு போட்டுக்கிறாங்கன்னா அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, ரொம்ப சின்னதான காரியம். இதை நம்ம அஹிம்சைன்னு எடுத்துக்கிறது இல்லை, இது வைதீகமா சொல்லப்பட்டது தான் நம்ம தரிசிக்கிறோம். அதனால அவள் மதத்தையும் நம்ம மதத்தையும் அவ இன்னும் மோசம், தரையில தான் படுத்துப்பா, அவளுடைய உடம்ப அவளே வரட்டிப்பா, அந்த மாதிரியான இதுவாக எடுறது. இந்த காலத்துல அப்பேற்பட்டவா கிடையாது. திகம்பரர்கள் ட்ரெஸ் கூட போட்டுக்காம சுத்தி இருந்துக்கலாம். இப்ப கொஞ்சம் மாறிட்டான்னு வச்சுக்கலாம். அப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறக்கூடியதாக இருக்கு. ஆனா நம்ம மத்தம்தான் பார்த்தா எத்தனை காலத்துக்கு நான் தாசன் பகவானுக்கு கைங்கரிய பண்ணணும் அப்படின்றதுல மாற்றமே அவசியம் இல்லையே. அப்போ நம்ம சொல்லக்கூடிய அனுஷ்டானங்கள் எதுவுமே கஷ்டம் இல்லையே, அதை ஒவ்வொன்றும் அனுபவிக்கும்படியாக இருக்கு. அதனால இந்த மதங்கள் எல்லாம் நம்ம போய் நம்மளை கஷ்டப்பட்டு திருப்பி திருப்பி பிறந்து இது பண்ணி நமக்கு ஒரு முக்தியே இல்லாத இருக்கும்போது பிரதாரிதமிதம் ஜெகத்து பிரகுணிதம் யதீந்திரோக்திபிகி, அப்பேற்பட்ட ராமானுஜ ஸ்ரீசுக்திகள் இந்த ஜகத்திலிருந்து நம்மளை உஜ்ஜீவனம் பண்றது அப்படின்னு நமக்கு இதுவாக ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய கிரந்தங்கள் எப்பேற்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிக்கு நீங்க எடுத்து சொல்றீங்க. அதுக்கு அடுத்தது 40வது ஸ்லோகம். கதா கலஹ கௌதுக
கிரஹகிரஹீத கௌதஸ்குத பிரதா ஜலதி சம்ப்ளவ கிரசனகம் கும்பசம்பூதயः ஜயந்தி சுதீயோ யதி க்ஷிதி பிருதந்தி கோபாசனாம் பிரபாவ பரிபக்ரிம பிரமித பாரதி சம்பதஹ அப்படின்னு சிஷ்யர்களுடைய வைபவத்தை இங்க எடுத்து சொல்ற. உடையவர்களுடைய சிஷ்யர்கள் அப்படின்னு அவர்களுடைய பக்கத்திலேயே இருந்தவர்கள் எத்தனையோ பேர், 74 சிம்ஹாசனாதிபதிகள் அப்படின்னு சுவாமி ஸ்ரீ பாஷ்யக்காரர் நியமிச்சுட்டு போயிருக்கேன். அதுலயும் 4 பேர் ஸ்ரீபாஷ்ய சிம்மாசனாதிபதிகள் அப்படின்னு பிள்ளா, நாச்சா, நலாதுராழ்வான், அப்பேற்பட்ட பல பேர் 4 பேரை பண்ணியிருக்கேன். உபயவேதாந்த சிம்மாசனாதிபதியாக திருக்குறுகை பிரான் பிள்ளா. அப்படி அவர்கள் எல்லாமே ஸ்ரீ பாஷ்யக்காரருடையே இருந்ததுனால அவருடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் பார்த்து தானும் அப்படி அனுஷ்டானங்கள் பண்ணி அவளுக்கு அந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு ஏத்த அனுஷ்டானங்கள் இவா பண்ணி பாஷ்யக்காரோடையே இருந்து அவருடைய ஸ்ரீசுக்திகளோடையே இருந்து ஸ்ரீசுக்திகளையே கேட்டு காலக்ஷேபங்கள்லயே இருந்து பாஷ்யக்காரோடையே கைங்கரியம் பண்ணதுனால அவளும் பரிமித பக்தியாக இருக்கா. இந்த எதிரி விரோத மதத்துக்கெல்லாம் அவ பயப்படாம இருக்கா. ஸ்ரீ பாஷ்யக்காரரே எல்லாரையும் ஜெயிச்சுட்டு சில பேர் ஏத்துன்னு இருக்கா. ராமானுஜருடைய வாதங்கள் பார்த்து இவர் சொல்றதுதான் சரின்னு. அதுக்கு உதாரணமே யாதவ பிரகாசர் எடுத்துக்கலாம். யாதவ பிரகாசர் ராமானுஜருக்கே ஒரு குருவாகத்தான் இருந்தார். அவர்கிட்டதான் ராமானுஜர் படிச்சார். இருந்தா கூட பிற்காலத்துல தான் பண்றதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சு ராமானுஜர் சொல்லக்கூடிய தத்துவங்கள் தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அவரையே போய் ஆசிரியிச்சு ராமானுஜருக்கே சிஷ்யராரு. வயசுலயே ஒரு 20-30 வயசாவது வித்தியாசம் இருக்கும். அதுவும் ராமானுஜர் சின்னப்ப பாடம் எடுத்தவர். ஆனா ராமானுஜரையே ஆசிரியிச்சு சிஷ்யனாக ஆக்குகிறார் அப்படின்றது எப்பேற்பட்ட குணம். அவருக்கும் நல்ல குணம், ராமானுஜர் அப்பேற்பட்ட வைபவமாக இருந்தேர் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி. அப்போ இவா இருக்கா. ஆனா இங்க ஒரு உதாரணத்தோட சொல்றேன். ஆனா கூட சில பேர் மாறாம இது இல்லைன்னு மத்தத்துல வாதம் பண்ணிட்டேதான் இருக்கா. அந்த வாதங்கள் எப்படின்னா ஒரு பெரிய சமுத்திர அலை போல, சுனாமி போல வந்து அடிக்கிறது. அதை பார்த்தெல்லாம் சிஷ்யர்களுக்கு இப்ப கவலை இல்லை. ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகளை வச்சுட்டே எல்லாத்தையும் வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவா எப்பேற்பட்டவான்னா அகஸ்திய மகர்ஷி போல அப்படின்னு எடுத்துக்காட்டு. அகஸ்தியர் என்ன பண்ணார், சமுத்திரத்திலேயே சில ராட்சசர்கள்லாம் இருந்தாலும் அவ கார்த்தால போய் சமுத்திரத்துல இருப்பா, ராத்திரியானா வெளியில வந்து இம்சை பண்ணுவா. பெருமாள் பார்த்தேன் அகஸ்தியர் ஒரு நிமிஷம் நீ அந்த சமுத்திரத்துல தீர்த்தம் எல்லாம் எடுத்து அவ ஆட்டத்தை நான் பாத்துக்கிறேன். அப்ப சமுத்திர தீர்த்தத்தை ஒரு ஆச்சமனம் அச்சுதாயன மகான் அப்படியே அத்தனையும் அப்படியே எடுத்து ஒரே ஆச்சமனத்துல சாப்பிட்டாராம். அப்படி இவர்களுடைய இதர மதங்கள் சில பேர் ராமானுஜரையே ஆசிரியிச்சாலும் சில பேர் வேணும்ட்டே விதண்டாவாதம் பண்ணிட்டு இல்ல ராமானுஜர் சொல்றது கரெக்ட் தான் ஆனா அது கிடையாது அப்படின்னு சில பேர் வேணும்ட்டே தன்னை மாத்திக்கமா இருப்பாளோ. இப்படின்னா தூங்கினா எழுப்பிடலாம், ஆனா தூங்குற மாதிரி நடிச்சா எப்படி எழுப்ப முடியும் அப்படின்னு அந்த மாதிரி சில பேர் அவ திருப்பி அந்த வாதங்களை சமுத்திரம் போல வரைச்சா இவாள்லாம் அந்த அகஸ்தியரை போல ஒரே ஆச்சமனமா அதெல்லாம் அந்த வாதத்தை எல்லாம் ஜெயிக்கக்கூடியவா அப்படின்னு அவளுடைய பெருமையை சொல்ற. கதாஹல கௌதுக கிரஹகிரஹீத கௌதஸ்குத அப்படின்னு இந்த வித்வான்கள் அப்படின்னு அவளை சொல்லிண்டு பிதற்றிண்டு தீய சக்திகள் மூலமா நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருக்கா. அவளை தானே வித்வான்கள்னு சொல்லிட்டு உனக்கு என்ன தெரியும், இது என்ன இது அப்படின்னு ராமானுஜர்களுக்கு பிற்காலத்துல வந்தும் அவர் இல்லைன்னு தெரிஞ்சு இன்னும் வாதம் பண்றதுக்கு யாரும் இல்லைன்னு அவர் சிஷ்யர்கள் கிட்ட போய் இவாள்லாம் இப்ப ஏற்பட்ட நிறைய கேள்விகள் கேட்கிறாளாம். பிரதா ஜலதி சம்ப்ளவஹா, பொங்கும் சமுத்திரம் போல, பிரதா ஜலதி ஒரு சுனாமி போல அவர்களுடைய கேள்விகள்லாம் இருக்கு நம்ம மதத்து மேல. சம்பளவ கிரசன கும்ப சம்பூதையா அப்படின்னு கும்ப சம்பூதையா அப்படின்னு அகஸ்தியர் கும்பத்திலிருந்து மகர்ஷிகள்ல அதுல இருந்து கும்பத்திலிருந்து ஆவிர்வச்சவர். அவர் எப்படி அந்த சமுத்திரத்தையே ஒரு ஜலம் அப்படியே ஒரே க்ஷணத்துல எடுத்து அதை சாப்பிட்டேரோ அந்த மாதிரி இவாளும் அந்த வாதங்களை சமுத்திரமான வாதங்களை ஜெயிச்சக்கூடியவா அப்படின்னு ஜெயந்தி சுதியோ அப்படின்னு ராமானுஜர்களுடைய ஸ்ரீ சுக்திகளை ஜெயந்தி அவ வச்சிருந்து எதிக்ஷிதி பிரதந்தி கோபாசனா அப்படின்னு அப்பேற்பட்ட ராமானுஜருடைய பக்கத்திலேயே இருந்து அனுஷ்டானங்களை பார்த்து அந்த அவர் பண்ண ஒவ்வொரு அனுஷ்டானம் பார்த்து வளர்ந்து அந்த காலக்ஷேபங்களை கேட்டு இருந்ததுனால இவாளுக்கு எப்பயுமே ஜெயம்தான். அந்த ராமானுஜர் சுத்தி மூலமா அவ யாருக்கும் பயப்பட மாட்டா அப்படின்னு பிரபாவ பரிபக்ரிம
பிரமித பாரதி சம்பதா அப்படின்னு அப்பேற்பட்ட வைபவம் உடையவர்கள் அப்படின்னு உண்மையான ஞானம், வேத மதம், வைதீக மதம், வேதத்துக்கு உண்மையான அர்த்தங்களும் தத்துவங்களும் தெரிஞ்சவர்கள் இப்பேற்பட்ட ஸ்ரீ பாஷ்யக்காரருடைய சிஷ்யர்களும் அப்பேற்பட்டவர்களே, ராமானுஜருக்கு நிகரானவர்களே அப்படின்னு அவரை கொண்டாடிண்டு அவர் மாதிரி அவருக்கு எப்பேற்பட்ட அபரிமித ஞானத்தை இவாளுக்கு போதிச்சிருக்காரோ அத்தனையும் கொண்டு இருந்தவர்கள் அப்படின்னு அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள், பிள்ளான் முதலான ஆச்சாரியர்கள் எல்லாம் இருந்து வாதம் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு இந்த இடத்துல அவளுடைய பெருமை சொல்ற. அதுக்கு அடுத்து சொல்றார், அப்பேற்பட்ட 74 சிம்ஹாசனாதிபதிகள் அவ காலம்லாம் ஆயிடுத்து. ஸ்ரீ பாஷ்யக்காரருக்கு அப்புறம் பிள்ளானுக்கு அப்புறம் எங்களாழ்வான்னு இருந்தார். எங்களாழ்வானுக்கு அப்புறம் நடாதூர் அம்மாள். நடாதூர் அம்மாள் தான் தேப்பெருமாள் சன்னதியில காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கும் போதுதான் அந்த சுதர்சன சூரிகள் அப்படின்னு அவர் அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு அவர் நடாதூர் அம்மாள் சொல்றா போலியே அந்த வியாக்கியானங்கள்லாம் எழுதி வச்சிருந்தார். அதுதான் பிற்காலத்துல சுதப்பிரகாசிகா அப்படின்னு ஆச்சு. இன்னைக்கும் அதுதான் பிரமாணம். சுதப்பிரகாசிகாவை தான் சுவாமி தேசிகன் சத்யா காலத்துல போய் நமக்கு காப்பாத்தி கொடுத்தார். அது இல்லைன்னா இப்ப நமக்கு அந்த ஸ்ரீபாஷ்யத்தை புரிஞ்சிருக்காது. ஏன்னா அது வழி வழியா வரணும். இதை நம்மளே எடுத்து ராமானுஜருடைய கிரந்தங்கள் எடுத்து புரிஞ்சுக்க முடியாது. அது வழி வழியா சம்பிரதாயத்தை ராமானுஜரே சொல்லி பிள்ளானுக்கு, பிள்ளான் அவர்கிட்ட நேரடியாக கத்துண்ட எங்களாழ்வான், அவர் நேரடியா நடாதூர் அம்மாள், அது வரைக்கும் புஸ்தகங்கள் இல்ல, சில கிரந்தங்களே அதை கேட்டே சுதப்பிரகாசிக்கா கேட்டே எழுதிடுவேறாம் சுதர்சன சூரிகள். அந்த சுதர்சன சூரிகள் எப்பேற்பட்டவர்னா எழுதுவேறாம். மற்றவாளுக்கு எல்லாம் சிரிப்பு வருமா? அந்த காலத்துல எல்லாம் ஒருத்த எழுதினா அவனுக்கு மெமரி இல்லை. ஏன்னா அவள்லாம் பார்க்காமையே சொல்றவா. மற்ற சிஷ்யாலாம் சிரிப்பாலாம். அப்போ ஒரு நாள் இவாளுக்கெல்லாம் பாடம் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு நடாதூர் அம்மாள் ஒரு நாள் ஒரு சூத்திரம் எடுத்து கேள்வி கேட்டாராம். நேற்று என்ன பாடம் ஆச்சு அதை அப்படியே சொல்லுங்க அப்படின்னு. திடீர்னு கேட்டதுமே திகைச்சிட்டா. அப்ப உடனே சுதர்சன சூரிகளை நீர் சொல்லும் அப்படின்னா டகால்னு அவர் நோட்ஸ் எடுத்ததுனால ஆத்துக்கு போய் திருப்பி ஒரு வாட்டி படிப்பார். அதனால அப்படியே டக்கான்னு சொல்லிட்டாராம். ரொம்ப சந்தோஷப்பட்டார். எப்படிப்பா நீ மட்டும் சொன்ன அப்படின்னா, அப்படியே நான் இந்த மாதிரி நீர் சொல்லச்ச கேட்டு அப்படியே எழுதுறேன் இல்லையா, அதை நான் டெய்லி ராத்திரி இன்னொரு முறை பார்ப்பேன். அதை வச்சு நான் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி போனோம்னா நீதான்ப்பா சிஷ்யன், ரொம்ப சந்தோஷம்னு அந்த நீ என்ன எழுதின காட்டு எனக்கு அப்படின்னு காட்டுறாரு. அவர் எப்படி சொன்னாரோ கேட்டது அதே அர்த்தங்களோட மாறாத அப்படியே எழுதியிருக்காரு. அவ்வளவு இது கேர். அதை எடுத்து ஒவ்வொரு விஷயம் ஒண்ணு கூட விடாம ஆச்சாரியன் சொன்னது ஒரு வார்த்தையும் விடாத நிதானமா எழுதியிருக்கேன். அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இதுவே மேற்கொண்டு மற்ற சிஷ்யர்கள் படிக்கிறதுக்கு இது ஒரு நோட்ஸாக இருக்கட்டும் அப்படின்னு அதுக்கு பேரு சுத்தப்பிரகாசிகான்னு கேட்டே எழுதினாலும் வச்சேன். அது காணாம போக காலம் வந்தது. முகலியர் ஆட்சியில வரும்போது அவ எல்லாத்தையும் துவம்சம் பண்ற போது கிரந்தங்களையும் எரிக்க ஆரம்பிச்சுட்டா, பெருமாளையும் எரிக்க ஆரம்பிச்சுட்டா, நகைகள்லாம் கொள்ளாடினா. அப்பேற்பட்ட சமயத்துலதான் சுவாமி தேசிகன் பிரமாணத்தை காப்பாத்துறேன், மற்றவர்கள் ரங்கநாதனை காப்பாத்தினா அப்படின்றது பிரமாணம். அந்த ரங்கநாதனை திருப்பி கொண்டு வரதுக்காகத்தான் அபிதி ஸ்திவம் பண்ணி அந்த ராஜா கொப்பனாரி ராஜா கிட்ட கொடுத்து ஜெயம் உண்டாகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறாரு சுவாமி தேசிகன். அப்படிலாம் கஷ்டப்பட்டு இன்னைக்கு நம்ம ஸ்ரீபாஷை காலக்ஷேபம் பண்றவாளே குறைஞ்சு போயிட்டா. ஆனா அப்படி காப்பாத்தி கொடுத்துருக்கா. ஏன்னா அவர்கள் மட்டும் ஞானத்தை சம்பாதிச்சுக்கணும்னா இவ்வளவு சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லையே. இன்னும் 1000 வருஷம் கழிச்சு ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் 1000 வருஷம் இன்னைக்கும் நமக்கு அந்த புஸ்தகங்கள் கிடைக்கணும் அப்படின்னு அந்த கிரந்தத்துக்காக அப்படி உழைச்சிருக்கா. இன்னைக்கு அதுதான் புஸ்தகம் எவ்வளவு கோவில்கள்ல பிரமாணம் முக்கியமோ, பிரத்யக்ஷமான பகவான் முக்கியமோ, அதுக்கு தகுந்த மாதிரி பிரமாணமான புஸ்தகங்கள் முக்கியம். ஆச்சாரியர்கள் பண்ண அனைத்து புஸ்தகங்களும் எவ்வளவு கஷ்டம். சோகத்தூர் சுவாமி பெங்களூர்லயே இருந்திருக்காரு. நம்ம எல்லாம் மைசூர் குரூப்னால சொல்ற சோகத்தூர் சுவாமி எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காரு. பழைய கிரந்தங்கள் அனைத்தையும் எப்படியாவது ஆன்லைன்ல கொண்டு வந்துடணும். இன்னைக்கு பிடிக்கலன்னா கூட ஒரு 100 வருஷம் கழிச்சு ஒரு பையன் அதை உபயோகப்படுத்திக்கணும் அப்படின்னு பழைய கிரந்தங்கள் ஓலைச்சூடியில இருக்கிறத கூட அவர் ஆன்லைன்ல சாஃப்ட்வேர் வச்சு கொண்டு வந்திருக்காரு. அப்பேற்பட்ட மகா ஞானமுடையவர். அவ்வளவு சிரமப்பட்டிருக்காரு சம்பிரதாயத்துக்கு. அப்படி பல பேர் இன்னைக்கும் புஸ்தகங்களை விடாம பண்ணிட்டு இருக்கா கிரந்தங்கள். அது கிடைச்சதுனால தானே இப்ப சுவாமி தேசிகன் சொல்றார், அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் எனக்கு கிடைச்சதுனால நான் ஏன் இவா கிட்ட பயப்படணுங்கிற. 41வது ஸ்லோகம் ஆச்சரியமான ஸ்லோகம். யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதா சயானாம் சதாம் அப்படின்னு ராமானுஜருடைய ஸ்ரீ சுக்திகளை ஒரு நறுமணமாக கொண்ட மகா ஞானிகள் அப்படின்னா பிள்ளான் முதலான ஞானிகள். பின்னான் அவர் மூலமாக எங்களாழ்வார், நடாதூர் அம்மாள் கிட்ட அப்புள்ளார் சுவாமி தேசிகனுடைய சொந்த மாமா. அப்புள்ளார் மூலமாக சுவாமி தேசிகன் கற்றிருந்தேன். இதெல்லாம் பிரத்யட்சமா அவா சிஷ்யர்கிட்ட சித்தம் சத் சம்பிரதாயமாக வர விஷயம்.
அப்பேற்பட்ட அந்த ராமானுஜருடைய ஸ்ரீசுக்திகளையே நறுமணமாக கொண்டு அதை சுவாசிச்சுட்டே அந்த ஸ்ரீசுக்திகளே கத்தின்னு வந்தவா. ஆனா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் வயசானவர்கள்லாம் அதுக்கப்புறம் நடாதுரம்மாளுக்கெல்லாம் ரொம்ப வயசாயிடுச்சு. அப்படின்னும் போது இந்த வாதியர்கள் இப்ப திரும்பி வரலாம். ஆஹா, அந்த கோஷ்டி முடிஞ்சிருச்சு. பிள்ளான், அந்த 74 சிம்மாசனாதிபதி அவள்லாம் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிட்டா. நடாதுரம்மாள் இவெல்லாம் வயசாயிடுச்சுன்னு இப்ப திருப்பியும் நம்ம பார்க்கலாம். என்ன பண்றது, வாதியர்கள் திரும்ப வரலாம். அப்ப சொல்றாரு, இவாள அனைத்து பேருக்கும் நான் ஒருத்தம் போறாதா சுவாமி தேசிகன் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, என்ன தைரியத்துல சொல்றேன்னா, வகாமி சரணாம்புஜம் பிரணிதசாலினா மௌலினாம் அப்படின்னு இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தம், திருவடி தாமரை என்னுடைய சிரசு மேல நான் வணங்கி இருக்கிறதுனால, என்னுடைய சிரசுல இருக்கிறதுனால, அவளுடைய திருவடி கட்டாட்சம் என்கிட்ட இருக்கிறதுனால நான் ஒருத்தம் போறாதா இந்த வாதியர்களை நான் ஜெயிக்கிறதுக்கு. ததன்ய மத துர்மத ஜுவலித சேதசாவாதீனாம் அப்படின்னு இந்த வாதியர்கள் என்னவோ தன்னை பெரிய மகா ஞானிகளாக இருந்து ஒரு பிரமாணமே இல்லாத ஒரு நெருப்பு போல வந்தாலும் அவளை நான் எப்படி மதிக்கிறேன்னா, சிரசு நிஹிதம்மயா பதம மதக்ஷிணாம் லட்சதாம். அப்பேற்பட்ட வந்தாலும் நான் ஒருத்தனே என்னுடைய ஆச்சாரியர்களுடைய திருவடி சம்பந்தத்தினால இவாளை நான் ஜெயிப்பேன். என்னுடைய லெப்ட் லெக் அப்படின்ற இடது காலை நான் அவளுடைய சிரசுல வைக்கிறேன் அப்படிங்கிறது. யார் வாதம் பண்ண வராலோ என்னுடைய இடது காலை தூக்கி நான் அவ தலைமையில வைப்பேன். அப்படி ஒரு கம்பீரமாகவே சுவாமி தேசிகன் இந்த இடத்துல சொல்றேன். அது ஆச்சரியம். ஏன்னா அது மகாபாரதத்துல வரும். கிருஷ்ணனை ராஜசூய யாகத்துல கிருஷ்ணனை தான் அக்ர பூஜை பண்ணணும் அப்படின்னு தர்மராஜர் சொல்றாரு. அப்ப எல்லாம் திட்டுறா, யாதவ குலத்துல இருந்து வந்துட்டான், இவனை போய் அக்ர பூஜை பண்றதான்னு ஏக வச்சனத்திலேயே பேசுறா. மகாபாரத ஸ்லோகம் அத்தனையும் இருக்கு. இன்னும் மோசமா கேப்பார் செவி சுடும் அப்படின்னு ஆழ்வார் சொல்றாரு. அப்படி சிசுபாலன் திட்டுறான், இவருக்கு போய் பூஜையா, கிருஷ்ணனுக்கு பூஜையா, மாடு மேய்ச்சிருந்தான், திருடாம அவன் என்னென்னவோ கொள்ளை அடிச்சிருக்கான் அவனுக்கு. ஆனா என்னன்னா, யாதவர்களுக்கு முடிசூடா மன்னர்கள் அவளுக்கு அந்த சாபம் உண்டு. முடிசூட அவளுக்கு கிரீட்டம் கிடையாது, ஆனா ராஜ்யம் பரிபாலனம் பண்ணுவான். முடிசூடாமன அவனை போய் அக்ர பூஜை பண்றதான் அப்போ பாண்டவர்கள்ல சகாதேவன் எழுந்து சொன்னான், இந்த மாதிரி எவனாவது சொன்னா உங்களுக்கெல்லாம் என்னடா திமிரு, நீங்கெல்லாம் முடி சூடினதுனால கிரீட்டத்துல இருக்கிறதுனாலயா, உங்களோட தலை மேல யாராவது இனிமேல் கிருஷ்ணனை பத்தி பேசினா உங்களுடைய சிரசு மேல என்னுடைய இடது கால வைப்பேன் அப்படின்னு. அந்த மாதிரி சுவாமி தேசிகன் நீங்க சொல்றேன் ஆச்சரியமாக. அதனாலதான் சுவாமி தேசிகன் பார்க்கலாம், சுவாமி தேசிக சம்பிரதாயம் வேற, பாஷ்யக்கார சம்பிரதாயம் வேற. சில பேர் அது தப்பா புரிஞ்சுக்கிறார். சம்பிரதாயம் தெரியாதவர்கள் இது தனி அது தனி அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. சில பேர் தேசிகர் கொஞ்சம் மாறிட்டேர் அப்படின்னு எல்லாம் சொல்றா. ஆனா சத்தியமா அப்படி கிடையாது. அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை அவர் பண்ணியிருப்பாரான்னு நம்ம பார்க்கணும். ஸ்ரீசுக்திகளை கொண்டாடி இருப்பாரான்னு. எப்படி கொண்டாடுற ராமானுஜரையும் அவ எத்தனை இதரவாதிகள் வந்தாலும் அவ மேல என்னுடைய இடது கால வைப்பேன்ற அளவுக்கு சுவாமி தேசிகன் நீங்க எடுத்து சொல்றேன். இதே ஸ்லோகத்தை மேற்கொண்டு நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். சமயம் ஆயிடுச்சுனால இப்ப முடிச்சு. கவிதார்க்க சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அடி.